ஆளட்டும், அவருக்குத்தான் முடிசூட்டணும். நான் பக்கத்துல இருந்து அவருக்கு உதவி செய்கிறேனே ஒழிய எனக்கு இந்த பட்டம் வேணான்னு சொன்னா பாண்டு சொன்னான், ஏற்கனவே சொன்னான் இல்லையா? ஆமா, எனக்கு இந்த பட்டம் தேவையில்லை, எங்க அண்ணன் திருதராட்டன் ஆளட்டும், அவர் முடிசூட்டுக் கொள்ளட்டும், நான் அவருக்கு பணிவிடை செய்து கூட இருந்து அவருக்கு துணையாக இருந்து நான் இந்த நாட்டை கவனித்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் என் தம்பி பாண்டு. அவன் நினைச்சிருந்தா இந்த நாட்டை அவனே முடிச்சுட்டு இருக்கலாம். அதனால அவன் பிச்சை போட்டான் எனக்கு. யாருக்கு? என் தம்பி பிச்சை போட்டான் இந்த நாட்டை. அந்த என் தம்பி பிச்சை போட்ட நாட்டை என் தம்பி பிள்ளைக்கு நான் கொடுத்ததுல என்ன தப்புன்னார். என் தம்பி பாண்டு மகாராஜா கொடுத்த இந்த நாட்டை என் தம்பி பிள்ளையாகிய தர்மங்கிட்ட நான் கொடுத்ததுல என்னடா தப்பு? திருதராட்டன் கேட்டார் பிள்ளைகிட்ட. அதனால இந்த தவறான எண்ணத்தை விட்டுவிடு, நீ போய் தர்மம் கூட போய் அவனுக்கு என்ன வேலை இடுறானோ அந்த வேலையை போய் செய்கிறா திருதராட்டன். நியாயத்தை தான் சொன்னான் திருதராட்டன், நியாயம் தான் சொன்னான். தான் பிள்ளையா இருந்தாலும் நியாயத்துக்கு புறம்பா எதையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னான் திருதராட்டன். அப்படி சொன்னபோது துரியோதனன், அப்பா அப்பா, நான் எப்படிப்பா அந்த தருமனுடைய ஆட்சியில இருப்பேன்? நான் இருக்க முடியாதப்பா. பரதனை முதலாம் நம் குலத்து அரசர் பார்புரந்தவர் தமக்குரிய சரதமைந்தருக்கு தந்தனர் அன்றி தன் கிளைஞருக்கு எவரளித்தார்? விரத பூடனோ வில்லுடை குருவோ வெவ்வலி விதுரனோ அவர் கருதரோ பக்க பாதகமா கரைத்தார் கண்டிலை ஐயா நீ விரகே. பரதனை முதலா அப்பா, நம்முடைய குலத்திலே சந்திரன் புதன் புரூரு என்று வந்த குலத்திலே துஷ்யந்தன் மகனாகிய பரதன் வரையிலே எல்லாருமே தந்தையானவன் பிள்ளைக்குத்தான் மகடுத்து சூட்டியிருக்கிறார்கள். சந்திரனுக்கு புதன், புதனுக்கு புரூருவன், புரூருவனுக்கு ஆயு, ஆயுவுக்கு நகுசன், நகுசனுக்கு யயாதி, யயாதிக்கு பூரு, பூருவுக்கு ஜனமேஜயன், ஜனமேஜயனுக்கு பிராசீனன், பிராசீனனுக்கு சையாதி, சையாதிக்கு சாருபோமன், சாருபோமனுக்கு ஜெயசேனன், ஜெயசேனனுக்கு சுரவீடனன், சுரவீடனுக்கு நைதானிகன், நைதானிகனுக்கு பௌமராஜன், பௌமராஜனுக்கு குரோதமன்னன், குரோதமன்னனுக்கு தேவாபி, தேவாபிக்கு அரிசிகன், அரிசிகனுக்கு உரிசிகன், உரிசிகனுக்கு மதிவரன், மதிவரனுக்கு திடன், திடனுக்கு நீலன், நீலனுக்கு துஷ்யந்தன், துஷ்யந்தனுக்கு பரதன் வரையிலே இந்த நாட்டை தந்தை மகனுக்குத்தான் முடிசூட்டி இருக்கிறார்கள். பரதன் பூமனுக்கு முடிசூட்டினான். பூமன் சுகோத்திரனுக்கும், சுகோத்திரன் அத்திகனுக்கும், அத்திகன் நிகும்பனுக்கும், நிகும்பன் அரசாமியனுக்கும், அரசாமியனை சவர்ணனுக்கும், சவர்ணன் குருவுக்கும், குரு பரிசுத்துக்கும், பரிசுத்துக்கு பிரதீபனுக்கும், பிரதீபன் சந்தனுக்கும் தானப்பா முடிசூட்டி இருக்கிறார்கள். ஆகையினாலே எனக்கு இந்த முடியை சூட்டுவதிலே உங்களுக்கு என்னப்பா குறை இருக்கிறது என்று சொல்லி துரியோதனன் அழுகிறான். அப்பா, அந்த தர்மராஜா இருக்கிற நாட்டிலே நான் வாழ முடியாதப்பா, எங்கேயாவது சென்று தருமனுக்கு ஏவிய துயில் புரிந்து, தருமனுக்கு ஏவல் புரிந்து உணவு வந்து தரிப்பது தன்னினோ வனத்தில் கருமமற்றுயர்ந்த இருடியர் ஏவல் கருதிதான் இயற்றுதல் நலனே. பொறுமணி முடியோ கவிகையோ அணியோ பொற்புரு துகிலோ நல்லுணவோ
மலர்ச்சடையும் தண்டமோ நூலோ காவியோ தவமுமே என்றார். தருமனுக்கு ஏவல் புரிந்து அப்ப இந்த தருமனுக்கு ஏவல் புரிந்து அவன் இடுகின்ற கட்டளை ஏற்று நான் அவனோடு வாழ்வதை விட எங்கேயாவது கானகத்திலே சென்று காட்டுக்கு முதல்ல நான் காட்டுக்கு போறேன்றான். அடுத்தவனை காட்டுக்கு அனுப்புறவன் நான் காட்டுக்கு போறேன்றான். காட்டுக்கு செல்கிறேன், கானகத்திலே சென்று ஏதாவது கிழங்குகளையும் பாசனைகளையும் கனிகளையும் காய்களையும் தின்று வாழ்ந்துடுறேன். இலை சருகு காய் கனியெல்லாம் சாப்பிட்டு கானகத்திலே போய் இருந்துடுறம்ப. ஆனா தர்மராஜா இருக்கின்ற நாட்டில் நான் இருக்க மாட்டேன். தருமன் இளவரசு பட்டம் பெற்று இருக்கின்ற இந்த நாட்டிலே நான் வாழ முடியாதப்பா, கேவலமா இருக்குது. அப்ப ஆண்டா அவன் என்ன கொடியவனா இருந்தானோ தெரியல. அப்ப பிள்ளைக்கு கொடுக்காம தம்பி பிள்ளைக்கு நாட்டை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு போகும்போதெல்லாம் பேசுவான். நான் தெருவில் போகும்போதெல்லாம் இந்த போரான துரியோதனை இவன் நல்லவனா இருந்தா உங்க அப்பா இவங்கிட்ட கொடுத்துருப்பான் நாட்டை. இவன் நல்லவன் இல்லாததுனால தம்பி பிள்ளையோட நாட்டை கொடுத்துட்டான் அப்படின்னு உலகம் பேசும்பா எனக்கு அவமானமா இருக்காதா? நான் இங்க இருக்கிறத விட எங்கயாவது கானகத்துல போய் நான் வாழ்ந்துடுறம்ப, பழம் காய்த்தெல்லாம் சாப்பிட்டுட்டு. இப்படி அழுகிற பொழுது திருதராட்சி மன்னன் பார்த்தா, அடடா நம்ம பிள்ளை காட்டுக்கு போறானி. என்னதான் அவன் கொடியவனா இருந்தாலும் இவன் காட்டுக்கு போயிட்ட பிற்பாடு நாம ஏன் இந்த நாட்டில் இருக்கணும்? இவனுக்கு நான் தகப்பனா இருந்தும் நாட்டில நான் ராஜாவா வாழ்ந்து கொண்டிருந்தும் என் மகன் காட்டுக்கு போறான்னா நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? ஆகையினாலே சரி துரியோதனா என்ன செய்யலாம்னு நினைக்கிற சொல்லுன்னா வந்துட்டான். துரியோதனுடைய கருத்துக்கு வருகிறார் திருதராட்டர். எப்பா துரியோதனா நீ காட்டுக்கெல்லாம் போக வேங்கடா ஐயா, அதுக்காக நான் உன்னை பெத்தேன். ஆகையினாலே நீ காட்டுக்கு செல்ல வேண்டாம், நான் என்ன செய்யணும் அதை சொல்லுன்னா. நான் என்ன செய்யணும் அதை சொல்லுப்பா என்று சொல்லி திருதராட்டிர மன்னன் கேட்கிற பொழுது துரியோதனன் சொன்னான், அப்ப ஆதலால் அந்த உதிட்டிரல் முதலாம் ஐவரும் அவரை என்றவளோ கோதிலா நமது பதியிடை இருத்தின் கொற்றவர் என்பயம் ஆகா காதலான் அழைத்து நல்மொழி புகன்று கடன் முறை தந்தையர்க்கு ஆற்றோ போதலாங்கென்று வாரணாவதத்தில் புகும்படி செய்கனி என்றார். வாரணாவதத்தில் புகும்படி செய்கனி என்றான். அப்ப நீங்க வேற எதுவும் செய்ய வேணாம். தருமனை அழைத்து, அப்பா உங்கள் தந்தை ஆகிய பாண்டு மகாராஜாவுக்கு திதி கொடுக்க வேண்டும். ஆகையினாலே வாரணாவதம் என்று சொல்லும்படியான காசிமா நகரத்திலே சென்று சில நாள் தங்கி கங்கையிலே மூழ்கி காசி விஸ்வநாதரை தரிசித்து அப்பாவாகிய பாண்டுவுக்கு திதி கொடுத்து விட்டு வாருங்கள் என்று நீங்க அனுப்புங்கப்பா. அவர்களை நீங்க அனுப்பிவிட்டால் அவர்களை எப்படி அனுப்பிய பிறகு நான் எப்படியாவது அவர்களை கவர்ந்து நான் இந்த நாட்டை பிடிச்சுக்கிறேன். பாண்டவர்களை வாரணாவதமாகிய காசிமா நகரத்துக்கு போங்கன்னு நீங்க சொல்லுங்க. உங்கள் கட்டளையை ஏற்பான் தருமன். அப்படி ஏற்றவர்கள் போனால் அங்கேயே அவர்களை எப்படியாவது வாழ்வை கவர்ந்து நான் இந்த நாட்டை இளவரசு பட்டத்தை பெறுகிறேன் என்றான் துரியோதனன். அப்படி சொன்னபொழுது திருதராட்டிரே தாம் பொழிச்சா போதும் நினைச்சான்.
அக்கிரமத்துக்கு அடி வாங்கியாச்சான். தான் பிள்ளை செய்வது நியாயம் இல்லை என்று தெரிந்திருந்தும் தான் பிள்ளை வாழ்ந்தாக வேண்டுமே என்ற நிலையிலே திருதராட்டிரன் சம்மதித்தான். சம்மதிச்சு சொன்னா துரியோதன கிட்ட, அப்பா துரியோதன, பாண்டவர்கள் அப்படி வாரணாவதம் போன எல்லாரும் பாண்டவர் கூடவே போயிடுவாங்களப்பா, நாங்களும் வரோம் என்று சொல்லி பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரி, அஸ்வத்தாம எல்லாமே பாண்டவர் பக்கம் போவாங்களே, அதனால நாட்டில் ஒரு குழப்பம் ஏற்படும் என்ன திருதராட்டிரன். அப்பொழுது சொன்னான் துரியோதனன், அப்ப அரவ வெங்கொடியாய் பாண்டவரவூர் அடைந்திடில் அருஞ்சிலை குருவோ குரவனோ இனிய கிருபனோ ஆசான் குமரனோ விதுரனோ குறிக்கோ அரசர்கள் பலரோ அவருடன் அகழ்வார், அவர் இலாது இவன் அரசு ஆக விடவும் இங்கிதனுக்கு என் செய்வேன் என்றான். மீளவும் சுயோதனல் உரைப்ப அரவெங்கொடியாய், அப்ப பாம்பு கொடியுடைய மகனே துரியோதன, பாண்டவர்கள் வாரணாவதமாகிய காசிமா நகரம் சென்றால் கூடவே பீஷ்மாச்சாரி செல்வார், கிருபாச்சாரி குருவாகிய கிருபாச்சாரி செல்வார், துரோணாச்சாரி செல்வார், அஸ்வத்தாமா கூட போவாரு. அவங்க இல்லாமல் எப்படிடா இங்க ஆட்சி பண்ணுவேன்னார் திருதராட்டிரன். அப்பா உங்களுக்கு கண்ணு தெரியல, கண்ணு தெரியாத உங்களை விட்டுட்டு தாத்தா போக மாட்டார். கணக்கு போற கண்ணு உங்களுக்கு தெரியலையே, அதனால கண் தெரியாத பிள்ளை விட்டு நாம எங்க போறது அப்படின்னு தாத்தா போக மாட்டார். தாத்தாவாகி பீஷ்மாச்சாரியை விட்டு கிருபாச்சாரி போக மாட்டார், கிருபாச்சாரியை விட்டு துரோணாச்சாரி போக மாட்டார், துரோணாச்சாரி விட்டு அவர் பிள்ளை அஸ்வத்தாமா போக மாட்டார். அதனால யாரும் போக மாட்டாங்கப்பா, நீங்க எப்படியாவது பாண்டவர்களை வரவழைத்து அவர்களை வாரணாவதமாகிய காசிமா நகரத்துக்கு அனுப்புங்கள் என்றான் துரியோதனன். சரி என்று ஒப்புக்கொண்டான் திருதராட்டிரன். சில நாள் கழித்தது. ஒரு நாள் தர்மராஜாவை அழைத்தான் திருதராட்டிரன். ஒரு பிரதிகாமியன் வந்து, ஐயா உங்க பெரியப்பா உன்னை கூப்பிடுறாருன்னா தர்மராஜா ஓடி போய் திருதராட்டிரன் பாதத்திலே பணிந்து, அப்பா அப்பா, அப்பா இல்லாதவன், சொந்த அப்பா இல்ல, காலமாயிட்டாரு. விதுரரும் திருதராட்டிரன் தான் இப்ப அப்பா. ஆகையினாலே தகப்பன் இல்லாத பிள்ளைகளாய் ஆகிய தர்மராஜா ஓடிப்போய், அப்பா வணக்கம், பா தர்மா வாப்பா, தர்மா வாப்பான்னு கையாட்டினான். அப்படி வணக்கம் சொன்னேன் தர்மராஜாவை, அப்பா நீங்கள் உனக்கு இந்த இளவரசு பட்டத்தை கொடுத்து ஆட்சி புரிவதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் என் மனசுல ஒரு எண்ணண்டா தருமா, என்னப்பா சொல்லுங்க. என் தம்பி ஆகிய பாண்டு மகாராஜா இறந்து பல ஆண்டு ஆகிறது, அவனுக்கு திதி கொடுக்காமலே இருக்கிறது. திதி கொடுக்கணும். ஒரு மனுஷன் 3 கடமையை முடிக்கணும். என்ன கடன்? தெய்வ கடன், குரு கடன், பிதிர்கடன். இது 3 கடனையும் மனுஷனா பிறந்தா முடிச்சிடணும். தெய்வ கடன்னா என்னன்னா, ஏதாவது பிரார்த்தனை பண்ணியிருப்போம், ஏதாவது குறை வரும் பொழுது இது சரியாச்சுன்னா ஏதாவது நேர்த்தி கடன் பண்ணியிருப்போம், அதை கண்டிப்பா நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றாத விட்டோம்னா நம்ம வம்சத்துக்கு பின்னாடி அது இழுக்கு, அது வம்சத்தை தாக்கும். நாம் வந்து தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி அது சரியான பிற்பாடு நாம அதுக்கு உண்டானது செய்யாத விட்டுட்டோம்னா திருப்பி அது 2வது தலைமுறை 3வது தலைமுறையில அது ஏதாவது அது தாக்கம் கொடுக்கும். அதனால தெய்வ கடனை முடிக்கணும். அதை போல குரு கடன், படிச்ச கடனை தீர்த்தணும், அது நிறுத்தக்கூடாது. கல்வி கடன் இருக்கக்கூடாது. குருவுக்கு தட்சணை கொடுக்கணும்னா அதை கரெக்டா கொடுத்தாதான் அந்த கல்வி நிலைக்கும். குரு கடன்
அதன் பிறகு பிதிர்க்கடன். பிதிர்க்கடன்னா இறந்தவர்களுக்கு, தாத்தாவோ அப்பாவோ ஆயாவோ அம்மாவோ இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு திதி கொடுக்கணும். திதி என்ன? வருஷா வருஷம் எந்த திதியில இறந்தார்களோ அந்த திதியில ஐயரை வரவழைச்சு அவருக்கு தர்ப்பணம் ஏதாவது கொடுத்து, அவருக்கு இந்த திதி தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணியை கொடுத்து திதி கொடுக்கறதுக்கு பேரு. ஆமா, கேப்பா என்ன பண்றது? அதனாலதான் பயமா இருக்கு. திதி கொடுக்கணும்னா 4000 கேட்கிறாரா ஐயர், என்ன சொல்லுவேன் நான், என்ன பண்றது? ஆக திதி கொடுக்கணும். அப்பதான் அவருடைய அவங்க மேலே நமக்கு ஆசீர்வாதம் வழங்கினாதான் நம்ம குடும்பத்தில் எதுவுமே கெட்டதெல்லாம் நடக்காம நல்லது நடக்கும். அதனால இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கணும். அப்படி திவசம் கொடுக்க முடியலன்னா புரட்டாசி மாதம் வருகிறது அமாவாசை, மகாலய அமாவாசை. அந்த அமாவாசைக்கு விரதம் இருந்து தாய் தகப்பன் நினைச்சு படிச்சு சாப்பிட்டாவே திவசம் கொடுத்ததுக்கு சமம் செய்யலாம். மகாலய அமாவாசை. அதுவும் முடியலன்னா மாசி மாதம் மகம், மாசி மகம் நடக்கிறது. கடவுளே சிவபெருமானே தன் தந்தையாகி அங்கே வல்லாளகண்டனுக்கு தலைமுழுகிறார் சிவபெருமான் ஆத்திர. அந்த நாள்ல போய் அந்த ஏதாவது ஒரு ஆத்தில மூழ்கி அங்க ஐயருக்கு ஏதாவது கொடுத்து, அங்க ஐயர்லாம் அவ்வளவு வாங்க மாட்டாங்க, ஒரு 100 ரூபாய் கொடுத்தா போதும் வாங்கிக்கிறாங்க. ஆமா, 100 ரூபாய் கொடுத்தா போதும். பேரை சொல்லி, அப்பா பேரும் அம்மா பேர் இறந்தவங்க பேரை சொல்லி அந்த வம்சத்தை, என்னுடைய வம்சத்தை சொல்லி அப்படி சொன்னோம்னா அந்த தர்ப்பணம் கொடுக்கும் போது அவர்களுக்கு ஆகுதியாகி இந்த குடும்பம் சுகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. அமாவாசை மாதா மாதம் அமாவாசை விரதம் இருந்தாவே பெற்றவங்களை நினைக்கிறதா. அது அமாவாசைன்றது யாருக்கு படைக்கிறோம்னா செத்தவங்களுக்கு படைக்கிறதா அமாவாசை. அமாவாசை முடியாதவங்க மாலை அமாவாசை. மாலை அமாவாசை முடியலன்னா மகம். ஏதாவது ஒண்ணு செய்தாதான் முன்னோர்கள் இறந்தார்களே அவர்களுக்கு ஆகுதி சென்றடைந்து நம்ம குடும்பத்திலே நல்லது நடக்கும். ஆகையினாலே திதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திருதராட்டிர மன்னன் தர்மராஜாவிடத்திலே சொல்லி, அப்ப என் தம்பி இறந்து ஏறக்குறைய 4 ஆண்டு ஆகிறது. ஆகையினாலே நீங்கள் சென்று வாரணாவதமாகிய காசி மாநகரத்திலே சென்று கங்கையிலே மூழ்கி காசி விஸ்வநாதரை தரிசித்து பிராமணரை வைத்து திதி கொடுத்து விட்டு சில ஆண்டு அங்கே தங்கி அப்புறம் வாருங்கள் என்றான் திருதராட்டிரன். மண்ணுடை குலத்தினோ மறை குலத்தினோ பின்னுடை குலத்தினோ பிரிந்துளார்களில் என்னுடைய அருங்குலத்து எம்பி போல்வர் இந்நில குலத்துளோர் யாரோ இல்லையா? என்னுரை குலத்திலும் யாரும் இல்லையால் அப்ப தர்ம என் தம்பி போன்ற குணமுடையவே இந்த உலகத்தில் யாரும் இல்லை. பாண்டு மாதிரி அவனுக்கு கிடைக்க இருந்த நாட்டை எனக்கு கொடுத்தவன் அவங்க அப்ப. அப்படிப்பட்ட பாண்டு மகாராஜா இறந்து போனார். ஆகையினாரு அவருக்கு இறுதி கடன் செய்து திதி கொடுத்து விட்டு வர வேண்டும். அப்படி வந்தா அவனுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும், என்னுடைய மனமும் நிம்மதியா இருக்கும் என்று சொல்லி திருதராட்டிரன் நீலிக்கண்ணீர் வடிக்கிறான். அப்படியே அழறானா திருதராட்டிரன். அப்பா என் தம்பி இறந்தானே சொல்லி அழுகிறான். தெரியும் இங்கே திருதராட்டிரன். அப்படி அழுகிற பொழுது தர்மராஜா சொன்னார், அப்பா நீங்க எங்க நன்மைக்கு தானே சொல்றீங்க, நான் திதி கொடுக்க வேண்டும் என்கிறீர்கள். இறந்த என் தந்தையாகிய பாண்டு மகாராஜாவுக்கு நாங்கள் திதி கொடுக்கிறோம். ஆகையினாலே உங்கள் கருத்துக்கு ஏற்ப
உங்கள் கருத்துக்கு ஏற்ப நாங்கள் இப்போதே புறப்பட்டு வாரணாவதமாகிய காசி மாநகரம் சென்று அங்க திதி கொடுத்து விட்டு வருகிறோம் என்று தந்தையாகிய திருதராஷ்டிர மன்னனிடத்திலே சொல்லி தம்பிகளாகிய பீம அர்ச்சுன நகுல சகாதேவரை பார்ப்பதற்கு வந்தார். அங்கு வந்து தம்பிகளாகிய பீம அர்ச்சுன நகுல சகாதேவரையும் குந்தி அம்மையாரையும், அம்மா அப்பாவாகிய பாண்டு மகாராஜாவுக்கு திதி கொடுக்க வேண்டும், புறப்படுங்கள் போகலாம் என்று சொல்ல, அரணாதிபர் யாரும் புகழ்வது, அரணாதியர் யாரும் புகழ்வது, நரணாதியர் நன்னோ சிறப்பது, தோரணாதி துலங்கு பொல்கோபுர வாரணாவத மாநகர் அங்கனே, வாரணாவத மாநகர் அங்கனே, அரணாதிபர் யாரும் புகழ்வது, நான்மறைகள் வேதம் ஓதக்கூடிய ஆரணாதிபர்களாகிய 4 வேதங்களாகிய ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வத வேதமாகிய 4 வேதங்களை கற்ற முனிவர்கள் எல்லாம் புகழக்கூடிய நகரம் காசிமா நகரம். திருவாரூரிலே பிறக்க முக்தி, காசியிலே இறக்க முக்தி. திருவாரூர்ல பிறந்தா நேரா சொர்க்கம். திருவாரூர்ல பிறந்தோன்னா நேரா சொர்க்கம் போகலாமா? காசியிலே போய் இறந்தால் சொர்க்கம், காசியில செத்தா சொர்க்கம். திருவாரூர்ல பிறந்தா சொர்க்கம், காசியில இறந்தால் சொர்க்கம். சில பேர் பிரசவ வேதனை அடைவாங்க. பிரசவ வேதனை குழந்தை பிறக்கணும்னா திருவாரூர்ல பிறக்கணும்னு சொல்லி கார்ல அழிச்சுட்டு போவாங்க. அங்க திருவாரூருக்கு அழிச்சு போய் அங்க பிறந்தா நேரா சுகம் கிடைக்குமே. அழிச்சு போகும்போது விழுப்புரம் தாண்டா குழந்தை பிறந்துரும். என்ன பண்றது? அதே போல காசியில இறந்தான் முக்தின்னு சொல்லி நல்ல பெரிய பெரிய பணக்காரலாம் பிளைட்ல ஏரோப்ளேன்ல இழுத்து கிடக்குதுன்னா அதை வச்சு தூக்கின்னு போறாங்க. ஒரு சிலது போகும்போது வழியிலே போயிடுது. ஆனா குடுப்பன இருந்தாதான் காசியில போய் சாவாங்க. திருவாரூரிலே பிறக்க முக்தி, காசியிலே இறக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்காவே முக்தி. திருவண்ணாமலை நினைச்சாவே நேரா சொர்க்கம். அப்படிப்பட்ட திருவண்ணாமலை. ஆக அப்படி ஆரணாதிபர் யாரும் புகழ்வது, நாரணாதிபர் நன்னும் சிறப்பது. நாராயணன் முதற்கொண்டு 33 கோடி தேவர்கள், 48 ரிஷிகள், கிண்ணரர், கெம்புருடர், சித்தர், வித்யாதரர் யாரும் புகழக்கூடிய மாநகரம் காசிமா நகரம். அந்த காசிமா நகரத்துக்கு புறப்பட வேண்டும் என்று சொல்லி தன் தம்பிகளாகிய பீம அர்ச்சுன நகுல சகாதேவரிடத்திலும் தாயாகிய குந்தியிடத்திலும் சொல்லி புறப்பட தயாராக ஒப்புக்கொள்கிறார் தர்மராஜா. அப்படி ஒப்புக்கொண்டு புறப்பட தயாராகின்ற பொழுது இங்கே புரோசனன், அவன் பேர் புரோசனன், இங்கே தர்மராஜா அனைவரோடும் புறப்பட தயாராக இருக்கிறார். அந்த நேரத்தில் புரோசனாகிய மந்திரி, அவன் பேர் புரோசன மந்திரி, அந்த மந்திரியை தனியாக அழைத்து, அப்பா மந்திரி புரோசன, பாண்டவர்கள் இப்போது வாரணாவதமாகிய காசிமா நகரம் செல்கிறார்கள். அப்படி அவர்கள் போகிற பொழுது நீ மந்திரியாவே இருக்கிற, நீ எதுவும் புண்ணியப்படாம இருக்கிற, நீ வாழ்க்கையில சுகமா இருக்கணும்னா நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன், அப்படி செஞ்சா உனக்கு நிறைய பொண்ணும் பொருளும் தரேன்னா. யாரு? துரியோதனை. சொல்லுதையா என்ன செய்யணும்? அப்பா நீ பாண்டவர்கள் வாரணாவதம் செல்கிறார்கள், அப்படி அவங்க கூடவே செல், மந்திரி மாதிரி நீ கூட போ. போய் அங்கே அவர்களுக்கு அந்த காசி மாநகரத்திலேயா காட்டு. அதற்கு முன்பதாக
அவங்க எல்லாம் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே யாருக்கும் தெரியாம விஸ்வகர்மா மரபினரை வைத்து சிற்பியை வைத்து அங்க ஒரு பெரிய மண்டபத்தை கட்டு, அரக்கு, மெழுகு, குங்கலியம், வெடியுப்பு, அகில், பஞ்சு எல்லாம் சீக்கிரமா தீ பிடிச்சுக்கும். அரக்கு, மெழுகு, கொங்கலியம், வெடியுப்பு, அகில், பஞ்சு போன்ற எளிதிலே தீப்பற்றக்கூடிய பொருள்களினாலே ஒரு மண்டபத்தை கட்டு. அரக்கு மாளிகை கட்டி அங்கே வாரணாவதத்திலே வாழ்கின்ற அந்த தரும, பீம, அர்ச்சன, நகுல, சகாதேவர்களையும் குந்தி அம்மையாரையும் அந்த மண்டபத்திலே கொண்டு வந்து சேரு. அந்த மண்டபத்திலே சேர்த்து எல்லாம் அரக்கு மாளிகை கட்டி அவங்க குடியிருக்கிற பொழுது அமாவாசைக்கு முன்ன நாள் சதுர்த்தசி. அந்த சதுர்த்தசி என்று இரவு நேரத்தில் அக்னி மூலையில சரவச்சி வச்சு அந்த பாண்டவரை கொளுத்து விடும். பாண்டவர் வாரணாவதம் செல்வார்கள். அவர் அங்கே போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நீ முன்னாடியே அங்க ஒரு மண்டபத்தை கட்டு. அப்படி அரக்கு மாளிகை கட்டி அது சதுர்த்தசி திதியிலே யாருக்கும் தெரியாம இந்த 6 பேரையும் கொழுவி வச்சு அக்னி மூலையிலன்னா துரியோதனை புரோசனம் பார்த்தா ஆத்திரக்காரனுக்கு அதிக பேராசக்காரனுக்கு அழிவு அதிகம். பேராசை அதிகமா இருந்தா அழிவுதான் வரும். எப்படி நம்ம பணக்காரன் ஆயிடலாமேன்னு சொல்லி ஒத்துக்கணும். அந்த புரோசனை பேரே அவன் பேரு புரோசனை. நாமெல்லாம் சொல்லுவோம் 10 பைசாவுக்கு நீ புரோசனம் ஆடான்னுவோம். சொல்றேன்ல, நீ 10 பைசாவுக்கு புரோசனமா? புரோசனன்றது ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாத ஒண்ணு அர்த்தம், வேற ஒண்ணு இல்லை. ஆக அந்த புரோசனம் பேராசை அதிகமாய் ஒருத்தர் என்ன பண்ண, லாட்டரி சீட்ல 1,00,000 ரூபாய் விழுந்தா பாஞ்சாலம்மா கோயில்ல ஒரு தேங்காய் வாங்கி உடைக்கிறது பிரார்த்தனை பண்ணான். லாட்டரி சீட்டு வாங்கினானே 1,00,000 ரூபாய் அடிச்சுடுது. அடிச்ச உடனே சரி இந்த 1,00,000 ரூபாய பிரிச்சோன்னா அது செலவாயிடும் அப்படின்னு ஒரு 10 ரூபாய் எடுத்தான். 10 ரூபாய் எடுத்துன்னு போய் இந்த ஊர்ல கடையில போய் ஏன் ஒரு தேங்காய் கொடுன்னா, என்ன வேலை? 10 ரூபாய். 10 ரூபாயா சொல்றீங்க? ஏன் 1 ரூபாய் குறைச்சு கூடன்னா, 1,00,000 ரூபாய் பணம் வச்சிருக்கிறான், 1,00,000 ரூபாய் எடுக்கக்கூடாது. அந்த 10 ரூபாயில 1 ரூபாய் குறைச்சு கேட்டான். ஐயா இங்க இல்ல, இங்கெல்லாம் 10 ரூபாய் தான் காய், நாங்க பஸ் பேர்லாம் போடுறோம், பத்தாது. திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா உனக்கு 6-7 ரூபாய்க்கு காய் கிடைக்குதுன்னாரு. இங்க இருந்து போறோம் திருவண்ணாமலைக்கு, அப்படிதான் நிறைய பேர் திருவண்ணாமலை போனா அங்க 6 ரூபாய் சொன்னா ஒரு காய். ஏயா இவ்வளவு தூரம் நடந்து வந்தனே, ஏன் ஒரு 5 ரூபாய் வச்ச கூடாதான்னா, எப்பா அதெல்லாம் இங்க கட்டுப்படி ஆகாது, இந்த பக்கம் போ, இலக்கு அடுக்குது கேரளாவில், அங்க காய் கிடைக்குது. தென்னை மரத்தில் ஏறினா ஏற ஒரு காய் இறங்க ஒரு காய். தேங்காய் பறிச்சு போடணும், மரத்தில் ஏறி தேங்காய் பறிச்சு போட்டீங்கன்னா ஏற ஒரு காய் இறங்க ஒரு காய் கொடுக்குறாங்க. நீ அங்க போனா பிரியா கிடைக்கும் திருவண்ணாமலைக்காரு. பரவாயில்ல, இந்த 10 ரூபாய் மிச்சம் நமக்கு அப்படின்னு சொல்லி அங்க இலங்கை நாட்டுக்கு போனா அங்க தென்னை மரம் நிறைய இருக்குது. ஏன் தேங்காய் ஓணும், தேங்காய் ஏறி பறி, ஏற ஒரு காய் இறங்க ஒரு காய்னா 1,00,000 ரூபாயை மடியில் வச்சிருக்கிறான். 1,00,000 ரூபாயை மடியில் வச்சிருக்கிறான். 10 ரூபாய் எடுத்துக்கணும் சுத்தரான் தேங்காய்க்கு. பேராசக்காரன் தான் போனானே. அங்க போன உடனே அவங்க சொன்னாங்க ஏறினா ஒரு காய் இறங்கினா ஒரு காய் கொடுக்குறோம், 2 காய்னாங்க. சரின்னு ஏறினா தேங்காய் பறிக்க ஏறினானே ஒரு மட்டையை பிடிச்சான். பிடிச்சது பசுக்கு இறங்கிச்ச மட்டையில தொங்குறான். பாவம் மட்டையில தொங்குறான். ஐயோ ரொம்ப போச்சு, 10 ரூபாய்க்கு அங்கேயே வாங்கிருக்கலாம் போலதே காய.
இவ்வளவு தூரம் வந்து இப்படி மட்டையை பிடிச்சி தொங்க வேண்டியது ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி தொங்கி இருக்கிறான். அந்த வழியா ஒரு யானைக்காரன் வந்தான். ஐயா, கொஞ்சம் தயவு செய்து என்ன கீழே இறக்கி விட்டுருங்க, நான் 1,00,000 ரூபாய் வச்சிருக்கிறேன், உங்ககிட்ட கொடுத்துட்றேன். உடனே யானைக்காரன் வந்தா, மேல ஏறி நின்னா எட்டலை, இவன் ஏறி நின்னான் யானை பாக, அவன் காலை பிடிச்சான், யானை கொஞ்சம் நவுந்து போச்சு, இவன் 2 பேரும் தொங்குறான். அந்த வழியா ஒரு குதிரைக்காரன் போனா, ஐயா இந்த யானைக்காரன் ஒரு 50,000 ரூபாய் பணம் வச்சிருக்கிறான், யானைக்காரன் 50,000 பணம் வச்சிருக்கிறான். குதிரைக்காரன் வந்தானே, ஐயா குதிரைக்கார கொஞ்சம் வா, கொஞ்சம் எங்களை இறக்கி விட்டுரு, நான் 1,00,000 ரூபாய் வச்சிருக்கிறேன் கொடுத்துட்றேன். இந்த யானைக்காரன் சொன்னான், நானும் 50,000 வச்சிருக்கிறேன் கொடுத்துட்றேன், தயவு செய்து எங்களை இறக்கி விடுன்னா. சரி என்று சொல்லி குதிரைக்காரன் வந்து குதிரையை கொண்டாந்து நிறுத்தினான். இவன் ஏறி கை பிடிச்சான், எட்டல பிடிச்சானே குதிரை வந்து போச்சு. 3 பேருமா தொங்குறான், 3 பேருமா தொங்குறான். குதிரைக்காரன் ஒரு 20,000 பணம் வச்சிருக்கிறான், குதிரைக்காரன் 20,000 வச்சிருக்கிறான். இப்படி 3 பேரும் தொங்குறான். தொங்கும் போது குதிரைக்காரனும் யானைக்காரனும் சொன்னான், எப்பா மட்டையை ஊற்ற போற, மட்டையை ஊட்டினா 3 பேரும் மீது செத்துருவோம். நல்லதொரு தினத்திலே, நல்லதொரு ஓரையிலே, நல்லதொரு முகூர்த்தத்திலே அரக்கு மாளிகையிலே போய் குடிபுகுந்தார்கள் பாண்டவர்கள். இது நல்ல மாளிகை நினைச்சாங்க என்று எல்லாரும் உள்ளே செல்கிறார்கள். அப்படி போகும்போது தர்மராஜா பார்க்கிறார், ஒரு வாசனை வருது. வாசனை எப்படி வருதுன்னா, ஏதோ அந்த தீ பிடித்தா, தீ பிடிக்கிறதுக்கு உண்டான கறி மாதிரி வாசனை வருது. மூக்கால நுகர்ந்து பார்க்கிறார். பார்த்தவருக்கு தெரியுது, ஓஹோ இந்த மண்டபம் ஏதோ சூழ்ச்சியா செய்திருக்கிறான் என்று சொல்லி பீமே அர்ச்சுன நகுல சகாதேவரை பார்த்து, அப்பா பீமா அர்ச்சுனா நகுல சகாதேவர்களே, இந்த மண்டபத்தை பார்த்தா நல்ல மண்டபமா தெரியல, மெழுகினால் நமக்கு ஆலயம் வகுத்ததும் விறகே, மெழுகினால் நமக்கு ஆலயம் வகுத்ததும் விறகே, ஒழுகுகின்றதன் ஒழுக்கமோ வஞ்சனை ஒழுக்கே, எழுகடல் படையாவையோ இவள் வழி எனவே, தொழுத கையுளும் படை உள சூழ்ச்சியோ பெரிதா, தொழுத கையுளும் படையுள சூழ்ச்சியும் பெரிதா. தர்மராஜா சொன்னாரா, பீமே அர்ச்சுன நகுல சகாதேவர்கிட்ட, அப்பா மெழுகினால் நமக்கு ஆலயம் வகுத்ததும் விறகு, இது சாதாரண மண்டபமா தெரியல, ஏதோ மெழுகானே செய்யப்பட்டதா தெரியுது, நாத்தாடிக்குது மண்டபம், பார்க்கத்தான் அழகா இருக்குதே ஒழியே இது ஏதோ எளிதிலே தீப்பற்றக்கூடிய பொருளினாலே கட்டப்பட்ட மண்டபமா தெரியுது. ஆகையினாலே இந்த புரோசனன் ஏதோ நமக்கு சதி செய்திருக்கிறான், புரோசன ஏதோ சதி செய்து நம்மை கொண்டு வந்து இந்த மாளிகையிலே இருக்க சொல்லி இருக்கிறான். ஆகையினாலே இவன் கிட்ட உஷாரா இருக்கணும்னாரான் தருமர், இவங்கிட்ட உஷாரா இருக்கணும். தொழுத கையுளும் படையுள, வணங்கும் போது கும்பிடும் போது கூட கையில கத்தி வச்சு குத்திடுவான். யார்? தர்மராஜா சொன்னாரா, இந்த புராசனை நம்ப கூடாதுப்பா, தொழுத கையுளும் படையுள, வணங்குற கையில கூட ஏதாவது துப்பாக்கியோ, அப்பெல்லாம் துப்பாக்கி எது, கத்தியோ வேற எதையோ வச்சு குத்திடுவான். அதனாலே அவங்கிட்ட நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னாரா தருமர். தொழுத கையுளும் படையுள சூழ்ச்சியும் பெரிதா. அப்பா பீமா அர்ச்சுனா நகுல சகாதேவர்களே, இந்த புரோசரனை நம்பக்கூடாது.
இந்த மண்டபத்தையும் நம்பக்கூடாது. ஏதோ எளிதிலே தீப்பற்றக்கூடிய பொருளினாலே மண்டபத்தை செய்ததா தெரியுது. ஆகையினாலே நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா தொழுத கையுளும் படையுளும். ஆகையினாலே பீமா அர்ச்சனா நகர சகாதேவர்களே, சங்கை உண்டு சங்கை உண்டு இனி உண்டியோ சாந்தமோ போனோ பொங்குனுன் இழைத்துகிலோம் தாமமோ போவோ இங்குவள் பரிந்து இயற்றிய கோடலம் என்ற கங்கை நீர் தவள் கழனி சூழ் பழன நாடு உடையார் பழன நாடுடையார் சங்கை உண்டு. அப்பா பீமா அர்ச்சனா நகுல சகாதேவர்களே, இந்த புரோசனன் நம்ம கூட இருக்கிறான். புரோசன் நம்ம கூட இருக்கிறான். அவன் கையில கூட கத்தி வச்சு குத்திடுவான். அதனால அவன் கிட்ட இடையில இருந்து வணக்கம் சொன்னா நம்ம இடையர்தான் கும்பிடணும். கிட்ட போய் வணக்கம் சொல்லக்கூடாது. குத்தினாலும் குத்திடுவான். அது மட்டும் இல்ல, அவன் ஏதாவது சாப்பாடு கொடுத்தான்னா சாப்பிடக்கூடாது சொன்னாராம் தர்மராஜா. அவன் ஏதாவது உணவு கொடுத்தான்னா வாங்கய்யா தர்மா பீமா அர்ச்சனா நகுல சகாதேவரே நேரம் ஆய்ப்பு வச்சு வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட்ட போகக்கூடாது. ஏன்னா சாப்பாட்டு கூட விஷம் வைப்பான். இப்படிப்பட்ட புரோசனன் உணவில கூட விஷம் வச்சிருப்பாங்க, சாப்பிடக்கூடாது. அது மட்டுமல்ல, அவன் மாலை கொடுத்தான்னா கூட போட்டுக்கூடாது. மாலை சந்தனம் பூசரன் சொல்லி வந்தான்னா கூட அந்த சந்தனத்துல ஏதாவது விஷம் வச்சிருப்பான். நான் தர்மராஜா சொன்னாரா? ஆமா. சாந்தமும் போனும் சந்தனம் கூட அந்த சந்தன பூசரன் சொல்லுவான். அது கூட ஏதாவது விஷத்தால வச்சு நம்ம கொள்ள பார்ப்பான். அதனால அவன் சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது. நமக்கு சாந்தமா சந்தனம் பூசினாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. மாலை போட்டாலும் அந்த மாலை ஏற்றுக்கூடாதுன்னாராம். மாலை மாலை போட வருவான். அந்த மாலையில கூட ஏதாவது வச்சிருப்பான். யாரு? புரோசனை. மாலையில கூட ஏதாவது வச்சு நம்மளை கொல்ல பார்ப்பாம்பா. அதனால அவன் மாலையை கூட அவன் கொடுத்தானே, ஆனால் அந்த மாலையை கூட நம்ம போட்டுக்கூடாதுன்னார் தர்மராஜா. சந்தேகம் வந்துருச்சு அவருக்கு. இந்த மாளிகையும் சரியான மாளிகை இல்லை, கூட இருக்கிற புரோசனும் சரியானவன் இல்லை. அதனால நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னார் தர்மராஜா. மாலையில கூட ஏதாவது வச்சிருப்பானா. இந்த செய்யுள ராஜீவ் காந்தி படிச்சிருந்தாருன்னா அவர் செத்து இருக்க மாட்டார். மகாபாரத செய்யுள் வெள்ளிபுத்தூர் செய்யுள மாலையில கூட ஏதாவது வச்சிருப்பான்னு சொல்றார் தர்மராஜா. இத ராஜீவ்காந்தி படிச்சிருந்தாருன்னா அது அந்த அம்மா போட்ட மாலையை வாங்கியிருப்பாரா? இந்த மாலையில இருந்துதான் வெடிகுண்டு வெடிச்சு ஒரு செதறி போனார் பாவம். இங்க தர்மராஜா சொன்னார், சங்கை உண்டு இவங்கிட்ட நாம் எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சந்தேகமா இருக்குது இந்த புரோசனனை பார்த்தான்னு சொல்லி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தர்மராஜா சொல்ல, அவ்வாறே அந்த அரக்கு மாளிகையிலே குடிபுகுந்து வாழ்ந்து வருகிறார்கள் பாண்டவர்களும் குந்தி அம்மையாரும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்து நீராடினால் தேங்கின்றி நாடெல்லாம் தெங்கள் மம்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஓடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்டொடுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தே மலைபற்றி வாங்க குடந்தனைக்கு வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று சொல்லத்தக்கவாறு பேர் அருளாலும் பேராலும் பொருந்திய நன்னகராய் விளங்கும்படியானே விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கணக்கன்குப்பம்மா நகரத்திலே கோயில் கண்டு எழுந்தல் இருக்கின்ற ஏகலோக நாயகியாம் பாஞ்சாலி அம்மையாருடைய ஆலயத்தின் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அக்கினி வசந்த உற்சவத்தின் முதல் நாள் உபயம்
விஸ்வகர்மா மரபினர் முதல் நாள் உபயத்தை செய்து கீர்த்தி வருகிறார்கள். இன்று அரக்கு மாளிகை சொற்பொழிவு, இரவிலே அரக்கு மாளிகை நாடகம். இந்த விழாவிலே கலந்து கொண்டு தலைவர், முன்னாள் தலைவர், கவுன்சிலர் மெம்பர்கள் மற்றும் ஊர் நாட்டாண்மைகள், 8 சீட்டு உபயதாரர்கள், கோயில் அர்ச்சகர், மம்பையாளர், ஒலி ஒளியமைப்பாளர் அனைவரின் சார்பாக அன்பளிப்படுத்த பிறகு இன்றைய உபயதாரர்கள் விஸ்வகர்மா மரபினர் முதல் நாள் உபயம் நாங்க எங்கே தங்கி இருக்கிறோமோ அங்கேயே பம்பையோடு வந்து, அங்க நாங்க தங்கி இருக்கிறோமோ இங்க கணக்கன்பத்திலே நான் எங்க தங்கி இருக்கிறோமோ அங்கே பம்பையோடு வந்து அங்கேயே எங்களுக்கு மாலை அணிவித்து சந்தனம் பூசி வரவேற்று எங்களை அழைத்து வந்து மேடையிலே அமர்த்தி பல வகையான கனிகளை எங்களுக்கு காணிக்க அன்பளிப்பாக கொடுத்து, இன்னைக்கு முதல் நாள் உபயம், முதல் நாளே எங்களுக்கு அழைப்பு. மற்ற நாள்ல அழைப்பு இருக்குதோ இல்லையோ தெரியாது. ஆனா இன்னைக்கு முதல் நாள் நாங்க எங்க தங்கி இருக்கிறோமோ அங்கேயே வந்து சரி எங்களுக்கு அழைப்பு கொடுத்து பம்பையோடு வந்து எங்களை அழைத்து வந்து மேடையிலே அமர்த்தி மரியாதை செய்து இங்கே 101 ரூபாயும் பட வகைகளையும் விஸ்வகர்மா மரபினர்கள் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களும் அவர் குடும்பமும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் பெற்று பல்லாண்டு வாழ இந்த உபயதாரர்கள் விஸ்வகர்மா மரபினர்கள் அரக்கு மாளிகை விஸ்வகர்மாவாகிய கனகம்தான் இந்த கட்டினா அந்த மண்டபத்தை அரக்கு மாளிகை கட்டியது கனகனாகிய விஸ்வகர்மா மரபினை சார்ந்தவன். அதனாலே அந்த மரபினை சார்ந்தவர்கள் இந்த உபயத்தை ஏற்றுக்கிறார்கள். வழி வழியா 101 ரூபாய் வெளிப்படுத்துகிறார்கள். நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் பெற்று பல்லாண்டு வாழ பிரார்த்தனை செய்து கொண்டு கங்கவரத்தை சார்ந்த லோகநாதன், ஆகாஷ், காவியா, ஆசினி, சுபாஷினி, அஸ்வனி அனைவரின் சார்பாக 101 ரூபாய் வெளிப்படுத்துகிறார்கள். நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் பெற்று பல்லாண்டு வாழ பிரார்த்தனை செய்து கொண்டு கோவிந்தா வரத கோவிந்தா கோவிந்தா. இப்படியாக பாண்டவர்கள் தரும, பீம, அர்ச்சுன, நகுல, சகாதேவர்களும் புரோசனனும் இங்கு அரக்கு மாளிகையிலே குடிபுகுந்து வாழ்ந்து வருகிறார்கள். எச்சரிக்கையாகவே இருக்கிறாங்க. தன்னை புரோசனங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வருகிற போது ஒரு நாள் பீம அப்படியே தனியா அந்த பக்கம் போனான். தனியா போகும்பொழுது கனகனாகிய சிற்பி அங்கு வந்து பீமனை வணங்கி நின்றான். ஐயா வணக்கம். ஐயமுற்றிவர் இருப்புழி மயனினோ அதிகள் செய்யவொத்த தோள் பலனுடை தபதியல் ஒருவள் வையமுற்றுடை வீமனை ஒரு தனி வணங்கி ஐயப்பட்டதை அறிந்தருள் ஆமுறை என்றார். ஐயமுற்று எல்லாரும் கொஞ்சம் அச்சமாகவே இந்த மண்டபத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வருகிற போது பீமன் ஒரு நாள் இந்த பக்கமா போகிறான். போகும் பொழுது கனகனாகிய சிற்பி வந்து பீமனை வணங்கினான். ஐயா வணக்கையா, நீங்க யாருன்னா? ஐயா நான் ஒரு சிற்பி, விஸ்வகர்மா மரபினரை சார்ந்தவன், கருமார் இனத்தை சார்ந்தவன் விஸ்வகர்மா. இந்த மண்டபம் இருக்கிறதே, அந்த மண்டபத்தை கட்டின சிற்பி நான் தான். நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்களே, அந்த மண்டபத்தை கட்டிய சிற்பி நான் தான். ஓஹோ, நீதான் அந்த சிற்பியா?
அப்படின்னு சொல்லி எது தூரத்துல நிக்கிறான் கனகன். கிட்ட போனா அடிச்சிருவானோ என்ன ஒண்ணு. ஏன்னா இந்த மண்டபத்தை கட்டந்து யாருன்னு தெரியலையேன்னு கொஞ்சம் அச்சமாவே இருக்கிறான் பீமன். கிட்ட போனா அடிச்சிருவானோ என்னவோன்னு சொல்லி ஐயா அது கதையை கையில வச்சிருக்கிறான். கதையை கையில வச்சிருக்கிறான். கொஞ்சம் கதையை கீழே வச்சுட்டு வாங்கன்னு அவன். ஏன்னா நம்ம சொல்ற நேரத்துல ஆத்திரப்பட்டு அடிச்சுட்டா என்ன பண்றது நம்மள அப்படின்னு சொல்லி ஐயா கொஞ்சம் கதையை கீழே வச்சுட்டு வாங்கன்னா கனகன். பீமன் கதையை கீழே வச்சுட்டு வந்தான். கொஞ்சம் தைரியம் ஆகி போச்சு கனகனுக்கு. இப்ப சொல்லலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரத்திலே கிட்ட நிக்கலையா, தூரத்துல நிக்கிறான். நான் தான் கட்டினேன்னு சொன்னா அடிப்பானோ என்ன போல தூரத்திலே நின்று ஐயா இந்த மண்டபத்தை கட்டின சிற்பி நான் தான். அப்படி சொன்ன பொழுது ஐயே நுந்தைதல் ஏவலில் கம்மியர் நூதனமாக இந்த மாநகர் திருமனை இயற்றிடோ நாளில் வந்த மந்திரி வஞ்சனை அறிந்து அரண்வடிவா தந்தை என்னையோ ஏவினல் தன்மையில் உணர்ந்தே. தந்தை என்னையோ ஏவினல் தன்மையில் உணர்ந்தே. ஐயா இந்த மண்டபத்தை கட்டியவை இது அரக்கு மெழுகு குங்கலியோ வெடியுப்பு அகில் பஞ்சு போன்ற எளிதிலே தீப்பற்றக்கூடிய மண்டபம். இதுக்கு பேர் அரக்கு மாளிகை. இந்த அரக்கு மாளிகையை நான் கட்டத்துக்கு காரணம் துரியோதன மகாராஜா அவனுடைய மந்திரியாகிய புரோசனன் சொன்னான், ஐயா நீ போய் வாரணாவதமாகிய காசிமா நகரத்திலே அரக்கு மாளிகை கட்டு என்று சொல்லி எளிதிலே தீப்பற்றக்கூடிய பொருள் ஒண்ணு கூட சிமெண்ட் எல்லாம் சுண்ணாம்பெல்லாம் சேர்க்கலையா, எல்லாமே அரக்கு மெழுகு அகிலு பஞ்சு இதெல்லாம் வெடிவுப்பு இதெல்லாம் சேர்த்து செய்யப்பட்டது மண்டபம். சுண்ணாம்போ சிமெண்டோ எதுவுமே கலக்காத மண்டபம் அரக்கு மாளிகை. அந்த மண்டபத்தை கட்ட சொல்ல நானும் ஐயா இந்த மண்டபத்தை வந்து கட்டினேன். நிறைய தச்சர்கள் கட்டினார்கள். அவர்களோடு நானும் ஒருவனா சேர்ந்து இதை கட்டினேன். அப்படி கட்டும் பொழுது உங்க சித்தப்பாவாகிய விதுரர், உங்க சித்தப்பா விதுரர் என்ன ஒரு நாள் தனியா பார்த்து, அப்பா கனகா எங்கே போறான்னு கேட்டார். நான் உண்மையை சொல்லிட்டேன். பாண்டவரை அழிப்பதற்காக அரக்கு மாளிகை கட்ட சொல்லி இருக்கிறான் துரியோதனன் மூலமாக புரோசனன். அதனால அந்த மண்டபம் கட்ட போற சாமின்னு உங்க சித்தப்பா கோவிந்தா கோவிந்தா ரமண கோவிந்தா கோவிந்தா. 4 கால் மண்டபம், நடுவிலே ஒரு தூண் அந்தரத்திலே நிற்கிறது. அந்த நடு தூணை உதைத்தால் ஒரு சாளரம் வரும். அந்த சாளரத்தின் வழியாக சென்றால் அது இடும்பாவனம் வரை செல்கிறது. அது மாதிரி ஒரு மண்டபத்தை நாங்க தப்பிப்பதற்கு வச்சிருக்கிறேன். ஊர்வட்ட போதெழுந்தருள்க. உங்களுக்கு எப்போது துன்பம் வருகிறதோ, தீயினாலே உங்களுக்கு எப்போது ஆபத்து வருகிறதோ அப்பொழுது நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பீமன் கிட்ட சொன்னானா கனகனாகிய சிற்பி. பார்த்தான் பீமே, அடடா இப்படி பாவியாகிய துரியோதனன் எங்களை அரக்கு மாளிகை கட்டி கொல்ல பார்த்திருக்கிறோம். ஏதோ எங்க சித்தப்பா சொன்னதினாலே நாங்கள் தப்பிப்பதற்கு வழி செய்திருக்கிறேன். ஆகையினாலே பீமன் போய் அந்த தச்சரில் பெரும் தலைவனுக்கு உரிமையில் தனங்கள்
பிச்சரில் கொடுத்து அவள் விடை கொண்டதன் பின்னர் அச்சமற்று இவள் நம் மனைக்கு அம்மனை வழங்கோ நிச்சோ என்று கொள் என நினைந்து இருந்தார். தச்சரில் பெரும் தலைவனுக்கு உரிமையில் தனங்கள் கொடுத்து பீமன் அப்படியே வணங்கி இருக்கிறானா அந்த கனகனை. ஐயா, நீ தகப்பனுக்கு சமம். யார கனகனை வணங்கினானா பீமே. தவமதி செய்தே பெற்றெடுத்தவன் முதற் பிதா, தன்னை வளர்த்தவன் ஒரு பிதா, சாந்தசர் குரு ஒரு பிதா, அவமறுத்து ஆள்கின்ற அரசு ஒரு பிதா, நல்ல ஆபத்து வேலை தன்னில் காத்தோன் ஒரு பிதா, தன் மனையாளை ஈன்றோன் ஒரு பிதா. இவருடைய எல்லாம் அப்பான்னு கூப்பிடலாம், தப்பு இல்லை. யாரு? தவமதி செய்தே பெற்றெடுத்தவன் முதல் பிதா. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும்னா பல ஆண்டு காலம் தவம் செய்து அந்த பலன் இருந்தாதான் குழந்தை பிறக்கும். அப்படிப்பட்டது குழந்தை செல்வம். கோடிக்கணக்கில் பணம் வச்சிருந்தாலும் வேலி கணக்கில் நிலம் வச்சிருந்தாலும் குழந்தை என்பது நம்ம கையில இல்லை. அதை மட்டும் கடவுள் அவன் கையில் வச்சிருக்கிறான். அவன் நினைச்சாதான் குழந்தை பிறக்கும். அப்படிப்பட்ட தவம் செய்து நம்மை பெற்றெடுக்கிறாரே அப்பா, அவரை அப்பான்னு கூப்பிடலாம். அப்பான்னு கூப்பிடலாம். தவமது செய்தே பெற்றெடுத்தவன் முதல் பிதா. அப்பாவை அப்பான்னு கூப்பிடணும். நிறைய பேர் அப்பாவை அப்பான்னு கூப்பிடவே மாட்டான். எங்க இருக்கிற எங்க இருக்கிற என்னையா அதுல குறை? தகப்பனே அப்பான்னு கூப்பிடுறதுல என்ன உனக்கு சங்கோஜம்? நிறைய குடும்பத்துல பாக்குறேன், அப்பாவை அப்பான்னு கூப்பிடாம என்ன சொல்றேன் இப்படி பேசுறான். ஆக தவமதி செய்தே பெற்றெடுத்தவன் முதல் பிதா, தன்னை வளர்த்தவன் ஒரு பிதா. குழந்தைங்க எங்க ஒரு இடத்துல பிறக்கும், இன்னொரு இடத்துல எங்கேயாவது வளரும். வளர்க்கிறானே அவனும் அப்பா கூப்பிடலாம், அவரையும் அப்பான்னு சொல்லலாம். தன்னை வளர்த்தவன் ஒரு பிதா, சாந்த சர் குரு ஒரு பிதா. சாந்த சர் குரு ஒரு பிதா. யாரு? குரு. நமக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறாரு, கல்வி கண்ணை திறந்து வைக்கிறாரு, பொம்மையாயிருந்து நம்ம உயிர் கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட குருவை அப்பான்னு சொல்லலாம். குருவையும் அப்பான்னு சொல்லலாம், தப்பு இல்லை. பேசக்கூடாது, கதை முடியவில்லை, பேசாதீங்க. ரமண கோவிந்த கோவிந்த. சாந்தஸ் ஒரு குரு ஒரு பிதா. நமக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறாரே ஆசிரியர், அவரை அப்பான்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அவரே அப்பாதான். சாந்தஸ் ஒரு குரு ஒரு பிதா, அவமறுத்து ஆள்கின்ற அரசு ஒரு பிதா. ராஜா நாட்டை ஆள்கிறானே, நமக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் நமக்கு எந்த துன்பமும் இல்லாமல் நம்மை காத்து வாழ்க்கையை நடத்த உறுதுணையாக இருக்கிறாரே ராஜா, அவர் அப்பான்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நமக்கு ஆபத்து நேரத்தில் நமக்கு ஆபத்தை நடக்காம காப்பாற்றுறாரே, அவர் அப்பான்னு கூப்பிடலாம். ஆபத்து வேலை தன்னில் காத்தோன் ஒரு பிதா. ஆபத்து வேலை தன்னில் காத்தோன் ஒரு பிதா. ஆக தவமது செய்தே பெற்றெடுத்தவன் முதல் பிதா, தன்னை வளர்த்தவன் ஒரு பிதா, சாந்தசோர் குரு ஒரு பிதா, அவமறுத்து ஆள்கின்ற அரசு ஒரு பிதா, நல்ல ஆபத்து வேலை தன்னில் காத்தோன் ஒரு பிதா, தன் மனையாளை ஈன்றோன் ஒரு பிதா. நம்ம வீட்டம்மாவை பெற்று நமக்கு கொடுக்கிறாரு. ஒரு பெண்ணை பெற்று அதை நமக்கு வாழ்க்கை துணையாக கொடுக்கிறாரே நம்ம மாமனாரு, அவர் அப்பான்னு சொல்லலாம். மாமனார் குமரேச சதகத்தில் ஒரு செய்யுள்ள வருது. தவமது செய்தே பெற்றெடுத்தவன் முதல் பிதா, தன்னை வளர்த்தவன் ஒரு பிதா, சாந்தசோர் குரு ஒரு பிதா, அவமறுத்து ஆள்கின்ற அரசு ஒரு பிதா, நல்ல ஆபத்து வேலை தன்னில் காத்தோர் ஒரு பிதா, தன் மனையாளை ஈன்றோர் ஒரு பிதா. ஆகையினாலே
ஐயா நீ எனக்கு அப்பாவுக்கு சமம்னு சொல்லி வணங்கினாராம் பீமன். யார? கனகனாகிய சிற்பிய. கனகனாகிய சிற்பியை வணங்கினான். சரில் பெரும் தச்சனாகிய கனகனை வணங்கி நிற்கிறார் பீமை. ஐயா இப்படி எங்கள் உயிருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீர்கள். நீங்க சொல்லவில்லை என்றால் நாங்கள் இந்த அரக்கு மாளிகையிலே இறந்து போயிருப்போமே. நாங்கள் தப்பிப்பதற்கு என் சிற்றப்பா சொன்னதை போல வழி செய்திருக்கிறீர்கள். ஆகையினாலே நீங்க எனக்கு அப்பாவுக்கு சமம் நானாம் பீமை சொல்லி அவன் அணிந்திருந்த நிறைய விலையுயர்ந்த நகை எடுத்து அங்கே கனகனுக்கு போட்டான் பீமை. அப்படி போட்டுவிட்டு இன்றுகொல் என்று என்னைக்கு சாகடிப்பானோ தெரியலையேன்னு சொல்லி பீமே யாருக்கும் சொல்லலை. தருமே அர்ஜுனே நகர சகாதேவர்கிட்ட இந்த செய்தியை சொல்லவே இல்லை. சொன்னா பயப்படுவாங்க, பார்த்துக்கலான்னு சொல்லி பீமன் காத்து கொண்டிருக்கிறான். இந்த நிலையிலே துரியோதனன் அரக்கு மாளிகை சதுர்த்தசி அன்னைக்கு கொளுத்த சொல்லி இருக்கிறான். புரோசனன் அங்க இருக்கிறான். இந்த நிலையிலே துரியோதனன் ஒரு 5 வேடர்களையும் ஒரு தாயும் நிறைய தேன் கொடுத்து நிறைய தேன் ஆளுக்கு ஒரு குடம் எடுத்து வராங்க. தேனை கொண்டு போய் தருமனுக்கும் மற்ற இருக்கிறவங்களெல்லாம் கொடுக்கிறது. அந்த தேனை குடிச்சாங்கன்னா மயக்கம் அதிகமாயிடும். மயக்கம் அதிகமாயிட்டா அரக்கு மாளிகை எரிஞ்சா கூட தெரியாது. மயக்கம் இல்லைன்னா எரிஞ்சால் தப்பிச்சு வெளியே போயிடுவாங்க. ஆனா அந்த தேனை குடிச்சோன்ன மயக்கத்தில் இருப்பார்கள். அந்த நேரத்தில் அந்த கொளுத்துட்டோம்னா அங்கே சாம்பலாவா போவான்னு ஒரு 5 வேடரையும் ஒரு தாயையும் அனுப்பினான் துரியோதனன். அவர்கள் வருகிறார்கள். அவர்களும் அந்த மாளிகையிலே தங்கினார்கள். குடத்தோட நிக்கிறாங்க. என்னைக்கு கொடுக்கலான்னு பார்த்துன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்களும் சதுர்த்தசி அன்னைக்கு தான் இதை கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையிலே புரோசனன் தினந்தோறும் வாழ்ந்து வருகிறார்கள். கடைசியா சதுர்த்தசி அன்னைக்கு அன்றைய தினத்திலே பீமன் புரோசனனை அழைத்து போனான் காட்டுக்கு. ஏ புரோசனா வா, காட்டுக்கு போகலாம், வேட்டையாடணும். பீமன் அழைத்து போய் வேட்டையாட போய் பீமன் எடுத்து வில்லை எடுத்து அம்பு தொடுக்கிறான் ஒரு சிங்கத்து மேல. அது சிங்கத்து மேல விழல, பக்கத்தில் போய் விழுந்து போச்சு. ஏ புரோசனா ஒரு அம்பு வீணா போச்சு, ஓடு ஓடு, அதை போய் எடுத்து வான்னா. ஓடி எடுத்து வருகிறான் புரோசனை. திரும்ப ஒரு பயணத்தை போடுறான் பீமன். அது ஒரு புலி மேல போய் விழுது. ஆனா அது மேல விழ பக்கத்தில் விழுந்து போச்சு. ஐயோ ஒரு பானம் விழுந்தா வீணா போச்சு, ஓடி போய் எடுத்தான்னா. இப்படியே அன்னைக்கு முழுசுமா ஓட விடுறான் பீமன். யார? புரோசனே. அன்னைக்குதான் கொளுத்தலான்னு இருக்கிறான் இவன். யாரு? புரோசனன். சதுர்த்தசி அன்னைக்குதான், அன்றைய தினத்திலே கொளுத்தலான்னு இருக்கிறான் புரோசனே. காலையிலே வேட்டைக்கு அழைத்து போனான் பீமை. அழைத்து போய் அங்கே வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி வேட்டையாடி கொண்டிருக்கிற பொழுது மாலை வரியிலே ஓட விட்டான் பீமை. அப்படி ஓட விட்ட உடனே பார்க்கிறான் புரோசனை. ஐயா என்னதானே ஓட விடுற, ராத்திரிக்கு வந்து கொளுத்திடுற இரு அப்படின்னு சொல்லிக்கினே ஓடுறான். ஓடியாரான் அந்த புரோசனை. ராத்திரிக்கு கொளுத்திடுறேன் என்று சொல்லி மனதிலே நினைத்துக்கொண்டு ஓடுகிறான். மாலை நேரமானது. எல்லாரும் வந்தார்கள், உணவை உண்டார்கள். எல்லாரும் படுத்து கொண்டு தூங்குறாங்க. தூக்கத்துல புரோசனை என்னையா ஓட விட்ட, கொளுத்திடுறேன் அப்படின்னு பெனாத்துக்கு நேபடுத்து தூங்குறான். அசந்து போச்சு அவனுக்கு. பகல்ல ஓடன ஓட்டத்துல அசந்து போய் தூங்குறான்.
பயில்வர் போல வாழ்ந்தலோடு ஒரு மனைவையில் பயில்பவர் போல வேந்தரு ஐவரோ மந்திர வலியினால் மிக்கோ காந்து நெஞ்சுடை அமைச்சனை கைவிடார் அணுகி தாம் தோமையன உயிரென தனித்தனி சார்ந்த தனித்தனி சார்ந்த எல்லாரும் பாண்டவர் ஐவரும் குந்தி அம்மையாரும் புரோசனனும் ஏற்கனவே அந்த 5 வேடர்களும் ஒரு தாயும் வந்தார்களே தேனோடு, அவர்களும் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தினந்தோறும் தூங்கிக் கொண்டு உறங்கியவர்கள் சதுர்த்தசி அன்று ஆங்கோர் கங்குலில் அழைத்து நீடு அரசியல் உசாவி இங்கு நீ துயில் வைகுதி எம்முடல் என பாங்கர் மெல்லனை பள்ளியோ பரிவுற வழங்கி தாங்களோ போலம் தேக்கையில் தங்கினார் மாதோ இப்படி தங்கி இருந்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பீம மட்டும் தூங்குற. அன்றைய தினம்தான் சதுர்த்தசி. அன்றைய தினத்திலே அந்த புரோசனனை நீதி விசாரணை எல்லாம் செய்துவிட்டு எங்க கூடவே படுனா பீமை. அவனோ படுத்து உறங்கினான். அப்படி எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது பீம மட்டும் தூங்காம இருந்தான். சதுர்த்தசி அமாவாசைக்கு முன்ன நாள் ராத்திரி 12 மணிக்கெல்லாம் எல்லாரும் உணர்வர துயில் உற்றபின் எல்லாரும் உணர்வில்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உணர்வர துயில் உற்ற போது அற்றவங்குணர துணைவரை திருத்தாய்பதோ தொழுகன சொல்லி அணிகுள் கோவிலை தாதை நண்பனுக்கிரையளித்த இணையிலாமுது உரகர்கோனிடை நுகர்ந்து இருந்த உணர்வர துயில் உற்ற போது எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா பீம மட்டும் தூங்கல. அப்படி தூங்காம இருந்து எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ராத்திரி 12 மணிக்கு எழுந்தா பீமன். எல்லாரும் தூங்குறாங்க. புரோசனும் தூங்குறான். அந்த 5 வேடர்களும் தாயும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தரும அர்ச்சுனங்களை சகாதேவரும் தூங்குறாங்க. அப்படி தூங்கிக் கொண்டிருக்கிற போது உணர்வு அற துயில் உற்ற போது எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிற போது போனா பீமே தர்மராஜாவை தட்டினா எழுந்திருந்தான். அர்ஜுன தட்டினா எழுந்திரு தம்பின்னா. நம்ம சகாதேவரை தட்டினா எழுந்திருங்க. 4 பேர் எழுந்திருங்கன்னு சொல்லி தாய் பதம் தொழுகை என சொல்லி அம்மா காலை போய் தொட்டு கும்பிடுங்கன்னா பீமே. என்ன உயிரா இருப்போமோ அடக்குமாளிகளை வெந்து சாம்பலாகுமோ தெரியாது. அதனால அம்மா பாதத்தை தொட்டு வணங்கிக் கொள்ளுங்கள் பீமே. சொன்ன உடனே எல்லாரும் எழுந்தாங்க. தூங்கிக் கொண்டிருக்கிற போது எழுப்பலாம். எழுப்பி எல்லாரும் எழுந்திருங்கள் சொல்லி அம்மா பாதத்தை தொட்டு கும்பிடுங்கன்னு சொல்ல எல்லாரும் கும்பிட்டாங்க. கும்பிட்ட பிறகு உடனே எல்லாரையும் தோல் கரம் சிரம் புறம் தன்னில் அன்னையோ துணைவரால் வரு தொக்கு வைகவே கோல் கரந்த பக்ராலயரையன குகரனில் நரி கொண்டு போய தாள்களின் கதி தாழ் பறிந்து வீழ் தருவனத்தினோ சாரல் மன்னினா
மூல் கடுங்கொடும் சின அனல்கன்வா மும்மத களிர் அணைய மொயம்பினான் மும்மத களிரணைய மொயம்பினான். அப்படியே போனா அங்கே தாயாகி குந்திய முதுகில தூக்குனான். குந்தி அம்மையார முதுகில சுமந்து கொண்டு இந்த தோல்ல தர்மராஜா, இந்த தோல்ல அர்ஜுன, இந்த தோல்ல நகுல, இந்த கையில நகுல, இந்த கையில சகாதேவன். அம்மாவை முதுகுல, இந்த தோல்ல தர்மரு, இந்த தோல்ல அர்ஜுன, இந்த தோல்ல நகுல, இந்த கையில நகுல, இந்த கையில சகாதேவன் போய் தூக்கிட்டான் பீமன். சரியாக 12 மணிக்கெல்லாம் அரக்கு மாளிகையிலே அக்கினி மூலையிலே போய் சரவத்தியை வைத்தான் பீமன். ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேய வரத கோவிந்தா கோவிந்தா. அப்படி வைத்துவிட்டு அன்னையாகிய குந்திய முதுகிலேயும் தோளிலே தர்ம அர்ச்சனையும் கையிலே நகுல சகாதேவரையும் தூக்கி கொண்டு ஓடி வருகிறான். 4 கால் மண்டபம். அந்த மண்டபத்தில் நடுவில் ஒரு தூணு. அந்த தூணை உதைச்சான். எல்லாரையும் தூக்கிலே வந்து தூணை வச்சான். தூணை உதைத்ததும் அப்படியே அது பிளந்து வழி உண்டானது. ஒரு பாறை இருந்தது. அந்த பாறையை கிளப்பின. சாளரம் வந்தது. சாளரத்தின் வழியாக உள்ளே செல்கிறான் பீமன். தந்தை தாயாகிய குந்தி, தம்பியாகிய அர்ஜுனகுல சகாதேவர்கள், அண்ணனாகிய தருமன் அனைவரையும் தூக்கி கொண்டு ராத்திரி நேரத்தில் அரக்கு மாளிகை எரியுது. எங்க சாளரத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கிறான் பீமன். நேராக போய் இடும்பாவனத்திலே போகுது அந்த சாளரம். இடும்பாவனத்திலே போய் அவங்க தூக்கம் கலையாம போனாங்களே. முதுகுல இருந்தவங்க முதுகுல தூக்கிட்டாங்க, தோல்ல இருந்தவங்க தோல்ல தூக்கிட்டாங்க, கையில் இருந்தவங்க கையில தூக்கிட்டாங்க. போகும்போதே தூக்கிட்டாங்க எல்லாரும். அந்த உறக்கம் கலையாமல் கொண்டு போய் ஒரு பாறையிலே கொண்டு போய் அவங்களை படுக்க வைத்து விட்டு ராத்திரியிலே உங்களுக்கு காவல் காத்து கொண்டிருக்கிறான் பீமன். அரக்கு மாளிகையானது தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இப்படி அரக்கு மாளிகை எரிந்து கொண்டிருக்கிறது. பீமன் சாளரத்தின் வழியாக குந்தி அம்மையார், தர்மராஜா, அர்ச்சுனன், நகுல சகாதேவர்களை தூக்கி கொண்டு போய் இடும்பாவனத்தில் போய் சேர்ந்தான். அரக்கு மாளிகை எரிகிறது என்பது தெரிந்தது அஸ்தினாபுரத்துக்கு. அங்கே பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரி, அஸ்வத்தாமா, விதுரர் எல்லாரும் அழுகிறார்கள். ஆஹா, பாண்டவர்கள் இருந்த இடம் பற்றி எரிகிறதாமி, அவங்க குடியிருந்த வீடு கொல்லி வைத்து எரிந்து கொண்டிருக்கிறதாமி என்று சொல்லி எல்லாரும் அழுகிறார்கள். புரிந்த தீயினை கண்ணில் நீர் விட்டிட புகுந்து பரிந்த நெஞ்சினை மீண்டும் அப்பாவகள் சுடவே கரிந்த கோயிலில் காரிருள் புலர்ந்த பில் கண்டோ எரிந்து வீழ்ந்த நரை வரும் தாயும் ஈண்டு என்ற அரக்கு மாளிகை எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரிய, சத்தாமா எல்லாரும் அழுகிறார்கள். அப்பா, பாண்டவர்களே, தகப்பன் இல்லாத பிள்ளைகளாயிற்று. ஏதோ தகப்பனுக்கு திதி கொடுக்கிறான்னு போன நீங்கள் இங்க இருந்த இடம் தீப்பற்றி எரிகிறதே, நாங்க என்ன செய்வோம்? கூண்டோடு கைலாசம் போய்விட்டார்களா என்று பீஷ்மாச்சாரி அழுகிறார். துரோணாச்சாரி அழுகிறாரு. அப்பா அர்ஜுனா, உன் வீரம் எங்கே போனது? அரக்கு மாளிகையிலே எரிந்து சாம்பலாகி போனீர்களா? என் மானங்காத்தவனே அர்ஜுனா என்று துரோணாச்சாரி அழுகிறார். குருபாச்சாரி அழுகிறார். பாண்டவர்களே, உங்கள் நிலை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி
விதுரரும் எழுகிறார். விதுரரும் எழுகிறாராம். என்ன போன கனகன் ஏதாவது வழி செய்தானோ செய்யலையோ சொன்னோம், பாண்டவர்களை எப்படியாவது காப்பாத்தணும், அவன் வழி செய்தாதான் ஆச்சு, செய்யறனா செத்து போயிருப்பார்களே பாண்டவர்கள் என்று விதுரரும் எழுகிறார். அப்பா தருமா பீமா அர்ச்சுனா நகுல சகாதேவர்களை அன்னியாகிய குந்தியை அழைத்துக் கொண்டு வாரணாவதமாகிய காசிமா நகரம் சென்றீர்கள். சென்ற இடத்திலே திதி கொடுக்க போன இடத்திலே நீங்க குடியிருந்த வீடு தீப்பற்றி எரிகிறதே, நீங்க எல்லாம் இறந்து போனீர்களோ என்று சொல்லி விதுரரும் எழுகிறார். விதுரரும் எழுகிறார். திருதராட்டரும் அழறான். திருதராட்டரும் அழறானா, அழாதிருந்தா சந்தேகம் வரும்னு சொல்லி திருதராட்டரும் அழறான். அப்பா தருமா பீமா அர்ச்சுனா உங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு அழறான். துரியோதனும் எழுதான். துரியோதனும் எழுதானோ, அண்ணா பாவி எவன் செய்தானோ தெரியலையே, நீங்க இருந்த இடத்தை எவனோ பாவி கொல்லி வச்சிருக்கிறானே, அவன் நல்லா இருப்பானா, அவன் குட்டி செவரா போவான் அப்படின்னு துரியோதனும் எழுறானா. நீங்க நல்லவங்கள் ஆச்சே அண்ணா, அப்படிப்பட்ட உங்களை யாரோ இருந்த வீட்டுக்கு கொல்லி வச்சிருக்கிறானே அண்ணா, நான் இப்ப அங்காளி பங்காளி இல்லாம ஆயிட்டனே அண்ணா, நீங்க சித்தப்ப பிள்ளைங்க பெரிய இருக்கிறீங்க, நான் சந்தோஷமா இருந்தேனே அண்ணா, உங்களை இப்படி யாரோ பாவி கூட்டம் கொல்லி வச்சுட்டானே அண்ணா அழறானா துரியோதனன். கோழி திறனோளும் கூடத்துனாலாம் ஒரு அம்மாவது கோழி ஒண்ணு சேவல், பெரிய சேவல் பொங்கல் வைக்கலான்னு வாங்கி விட்டு, அந்த சேவல் பொங்கல் வைக்கலான்னு வச்சிருந்தது பெருசிய சேவல் அப்படியே பக்கத்து வீட்டுல 3வது வீட்டுல போய் மேய்ஞ்சிருந்தது. அதை அப்படியே புடிச்சு கவுத்துட்டா சேவலை. இந்த அம்மா 3வது வீட்டுக்காரி புடிச்சு கவுத்துட்டாங்க. இந்த அம்மா சேவலை தேடுது, சேவலை காணுமே, பொங்கல் வைக்கிற சேவலாச்சே எங்க போச்சு தெரியலையே அப்படின்னு தேடும் போது அந்த 3வது வீட்டுக்காரி வந்தா, அக்கா என்ன அண்ணா சேவல் வச்சு தெரியம்மா, பொங்கல் வைக்கலான்னு வச்சிருந்தேன், எவ்வளவு புடிச்சு போட்டுருக்கிறாடின்னா, அக்கா இப்பதாங்க மேஞ்சிச்சுங்க, இப்பதாங்க பார்த்தேன், பாருங்க இங்கதான் பாரு, அங்கதான் போயிருந்துச்சு, அத பாரு அங்க பாரு இங்க பாருன்னாளா. யார் இவளும் தேடுறா கூட, கோழிய கவுத்து வச்சுட்டு இவளும் கூட போய் தேடுறாளாம் கோழிய. அதை போல துரியோதனன் கொல்லி வச்சுட்டு எவன் கொல்லி வச்சானோ தெரியலேன்னு அழறான். கொற்பனல் சுடந்த இறந்தமை, கொற்பனல் சுட இறந்தமை கேட்டலோ குருக்கள், துட்பதத்துட அழுதிடோ சுயோதனல் முதலோ, உள் பனித்து மேல் வெயிலுற வெதும்போனீர் ஒத்தா, பெட்புற புவி முழுவதும் பெறும் கருத்து உடையோ. துரியோதனன் அழுகிறான், அண்ணா உங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு. எப்படி இருக்குதா, வெயில் காலத்துல சித்திரை வைகாசி, சித்திரை வைகாசில குளம், குளத்துல நல்லா 1 மணிக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நல்ல வெயில் காலத்துல தண்ணியில போய் கை வச்சா என்ன ஆகும், சுடும். ஆனா இன்னும் கொஞ்சம் அழுத்தி உள்ள வச்சீங்கன்னா என்ன இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். மேலதான் சுடும், கொஞ்சம் ஆழமா கையை வச்சீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். அதை போல துரியோதன வெளிக்கு அழுறான், அண்ணா போயிட்டீங்களே அண்ணா, பாய் உங்களை கொல்லி வச்சுட்டானுங்களே அப்படின்னு அழறான். உள்ள சில்லுழுகுது, ஆஹா ஒடிஞ்சாயா, இதுக்கு மேல நாம தாயா நாட்டை ஆள போறோம் அப்படின்னு சொல்லி வெளிக்கு அழுதான், உள்ளே குளிர்ச்சி அடைந்தான். அப்படி அடைந்து அங்கு போய் பார்க்கிறார்கள். அங்கே பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரி, அஸ்வத்தாமா விதுரெல்லாம் போய் அரக்கு மாளிகை எரிந்த இடத்தை பார்க்கிறார்கள். அங்கு பார்த்தா 7 சாம்பல் இருக்குது. புரோசன சாம்பல் ஒரு பக்கம்,
தேனி எடுத்து வந்தாங்களே 5 வேடர்கள், அவங்க சாம்பல் ஒரு பக்கம், அந்த வேடருடைய தாய் சாம்பல் ஒரு பக்கம். இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க தான் பாண்டவர்கள், இந்த 5 பேர் தான் தரும பீம அர்ஜுன சகாதேவர்கள், இதுதான் குந்தி, இதுதான் புரோசனம் நினைச்சிட்டாங்க. அப்படி நினைத்து அந்த அஸ்தியை கொண்டு போய் கங்கையிலே கரைத்து விட்டு மீதி அஸ்தியை எடுத்து வந்து அஸ்தினாபுரத்திலே இது பாண்டவர் அஸ்தி என்று சொல்லி செத்துட்டாங்கன்னு நினைச்சாச்சு. பாண்டவர்கள் தரும பீம அர்ஜுன நகுல சகாதேவரும் குந்தி அம்மையாரும் அரக்கு மாளிகையிலே எரிந்து சாம்பலாய் போயிட்டாங்க அப்படின்ற செய்தி உலகம் பூரா பரவி போச்சு. அந்த நிலையோடு எல்லாரும் அஸ்தினாபுரம் போய் சேர்ந்தார்கள். விஸ்வகர்மா துணை, தரணிதரன், தரணீஸ்வரன், அகிலன், சுபஸ்ரீ, மேத்ரா, மித்ரன் அனைவரின் சார்பாக இங்க வருகை தந்திருந்து 100 ரூபாய் எம்பளிப்படுத்துகிறார்கள். வளம்பெற்று வாழ பாஞ்சாலி அம்மையாரை பிரார்த்தனை கொண்டு மதுரை மதுரை எம் அமிர்தவள்ளி, எம் சதீஷ், எம் சுஜித்ரா, அலமேலு 51 ரூபாய் எம்பளிப்படுத்துகிறார்கள். நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் பெற்று பல்லாண்டு வாழ பிரார்த்தனை செய்து கொண்டு அஸ்தினாபுரம் போய் சேர்ந்தார்கள். பீஷ்மாச்சாரி, குருபாச்சாரி, துரோணாச்சாரி, விதுரர் எல்லாம் நாமும் வீடு போய் சேருவோம். நாளைய தினத்தில் இடும்பி குறி என்கின்ற தலைப்பில் இடும்பன் வதம், இடும்பன் வதம், இடும்பி குறி என்கின்ற தலைப்பிலே சொற்பொழிவு தபேலா கீபோர்டோட நாளைய தினத்திலே உங்களுக்கு பாட்டு கச்சேரி மாதிரி. நீங்க பாட்டு கச்சேரி நாளைக்கு ராத்திரி தான் பார்ப்பீங்க, நாங்க பகல்லே கொஞ்ச நேரம் அதை பண்ணுவோம், பார்த்துக்கலாம் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமத் நாளைக்கா இன்னைக்கு இது செப்பை முடித்தவுடனே அனைவருக்கும் அன்னதானம் வழங்க இருக்கிறார்கள், பிரசாதம் வழங்க இருக்கிறார்கள். எங்க உபயதாரு அனைவருக்கும் இங்க பிரசாதம் வழங்க இருக்கிறார்கள். பிரசாதத்தை பெற்று எல்லாமல்ல பாஞ்சாலி அம்மையாருடைய கருணை பெருமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த கோவிந்த, கோவிந்த கோவிந்த. கையிலாய் எடுத்தருள் கண்ணனை மையுளா மணிவண்ணனை பாண்டவர் உய்ய வந்து உதவி செய்தவானவை வையமண்ட சிவாயனை வாழ்த்துவாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.